எசேக்கியேல் 17வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தைகளில் சில: உயர்வு, தாழ்வு, தாழ்விலிருந்து மறுபடியும் உயர்வு. பச்சை மரம் பட்டமரம், பட்டமரம் மறுபடியும் பச்சை மரம் ஆகிறது. இதன் மூலம் தேவன் இன்று நம்மோடு இடைப்படுவதுதான் என்ன? மோசேயின் வாழ்க்கையை பார்ப்போம். மோசே எகிப்தில் வாழ்ந்த போது தேவன் தம் மூலமாகவே ஜனங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்கிறார். ஆனால் தேவனுடைய வேலைக்காக காத்திராமல் தன் சுய முயற்சியில் ஈடுபடுகிறார். விளைவு, எகிப்திலிருந்து ஓடி போகிறார். எந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பசுமையான வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அந்த இடத்திலிருந்து நகர்ந்து ஒரு பட்ட மரத்தை போல வனாந்திரத்தில் வாழ்கிறார். ஆனால் தேவன் அவரை சந்தித்தார். அவருடைய பட்ட மரத்தை போன்ற வாழ்க்கையை பசுமையாக மறுபடியும் மாற்றி ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராக வழி நடத்த உதவி செய்கிறார். எந்த ஜனங்கள் அவரை பார்த்து, நீயா எங்கள் அதிபதி, நீயா எங்களை விடுதலையாக்குவாய் என்று கேட்டார்களோ அவர்கள் முன்பாகவே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய வைத்து தேவன் மோசேயை மேன்மைப்படுத்தினார். இன்று நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான திட்டங்களையும் ஆசைகளையும் தீர்மானங்களையும் வைத்திருக்கலாம். அதற்காக தேவனிடமிருந்து வாக்குத்தத்தங்களை கூட பெற்றிருக்கலாம். ஆனால் நம் சுய முயற்சியில் நாம் சார வேண்டாம். தேவனுடைய வேலைக்காக காத்திருப்போம். கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். ஏற்ற வேலை வரும். அப்பொழுது பட்டமரமான நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் பசுமையாக துளிர்க்கும். எவர்கள் முன்பாக தலை கொண்டு நின்றோமோ அங்கேயே நாம் மேன்மைப்படுத்தப்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.